இப்போ நீங்க ஸ்கிரீன்ல பார்க்குற சென்டென்சஸ்ல ஏதாவது கிராமர் எரர்ஸ் இருக்கா? உங்களுக்கு 3 செகண்ட்ஸ் டைம். முதல் சென்டென்ஸை தவிர மீதமுள்ள 3 சென்டென்சஸும் கரெக்டுங்க. எப்படி? எனக்கு இது பிடிக்கும், இது பிடிக்காது அப்படின்னு நம்மளுடைய விருப்பங்களை குறித்து சென்டென்சஸ் ஃபார்ம் பண்ண ப்ளூரல் ஃபார்ம்ஸ் தான் யூஸ் பண்ணணும். ஒருவேளை நம்மளுடைய விருப்பம் சார்ந்த பொருள் ஒரு அன்கவுண்டபிள் நவுனா இருந்தா அப்போ மட்டும் ப்ளூரல் ஃபார்ம் வராது. எலிஃபென்ட் ஒரு கவுண்டபிள் நவுன். ஸோ ஐ லைக் எலிஃபென்ட்ஸ் அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்து ரைஸ் ஒரு அன்கவுண்டபிள் நவுன். ஸோ ஐ டோன்ட் லைக் ஃப்ரைட் ரைஸ். கிராமட்டிக்கலி கரெக்டு. அடுத்து சிக்கனுன்ற வார்த்தை கவுண்டபிள் நவுனாவும் வரும், அன்கவுண்டபிள் நவுனாவும் வரும். ஐ லைக் சிக்கன் அப்படின்னு அன்கவுண்டபிள் நவுனா யூஸ் பண்ணால் அதுக்கு அர்த்தம் எனக்கு கோழி இறைச்சி பிடிக்கும், அதாவது உணவா. இதுவே ஐ லைக் சிக்கன்ஸ் அப்படின்னு கவுண்டபிள் நவுனா யூஸ் பண்ணால் அதுக்கு அர்த்தம் எனக்கு கோழிகளை ரொம்ப பிடிக்கும், அதாவது கோழின்ற பறவை இனத்தை பிடிக்கும்னு பொருள் வந்துடும். இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி, ஐ லைக் ஐஸ்கிரீமா இல்லை ஐ லைக் ஐஸ்கிரீம்ஸா? உங்களோட பதில்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.